அனைவருக்கும் வணக்கம். கதையை வாசிப்பது உங்கள் மலர். வாங்க கதைக்குள்ள நம்ம போகலாம். இருவரும் காஃபி ஷாப்ல இருந்து வெளியேறி காரில் வந்து கொண்டு இருந்தனர். யாழினி, டைம் ஆகிடுச்சு, உன்னை வேணா உங்க வீட்டில் டிராப் பண்ணிடவா என்று கேட்டான். வேண்டாம், என்னை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுங்க போதும் என்று கூறினாள். அப்போது கார் சிக்னலில் நின்றது. அப்போது அங்கு கவி ஒரு பையனோட பைக்ல செல்வதை பார்த்தவள் கவி கவி என்று கூப்பிட்டாள். அவன் யாழினியை பார்த்து சிரித்தவாறே காருக்குள் இருந்து கூப்பிட்டால் யாருக்கு கேட்கும்? அவனை பார்த்தவள், அவள் என்னோட தங்கச்சி. சிக்னல் விழவும் அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். யாழினி, அப்ப என் ரூட் கிளியர், அப்பாடி என்று பெருமூச்சு விட்டபடியே அவளை பார்த்தான். அவனுக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியவில்லை. அவள் இறங்கும் ஸ்டாப் வந்ததும் காரை விட்டு இறங்கினாள். யாழினி, வீட்டுக்கு போய்விட்டு கால் பண்ணு என்றான். வீட்டுக்கு சென்றவள் சித்தியிடம், கவி எங்க சித்தி என்று கேட்டாள். அதுவா யாழினி, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. கவி அப்போதுதான் உள்ளே வந்தாள். வாங்க 2 பேரும் சாப்பிடுங்க என்று இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள். இருவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர் ரூமுக்கு செல்லும் போது யாழினி கவியிடம் பேச்சு கொடுத்தாள். கவி, நீ யார் கூட பைக்ல போன? அது இல்ல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் என்று கூறியவளை பலார் என்று கன்னத்தில் அறைந்தவள், உண்மையை கூறு, நான் ஒரு பையனோட நீ பைக்ல போவதை பார்த்தேன். உனக்கு வசதியான இடத்தில் சித்தி மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல இப்படி பண்ணலாமா கவி என்று அமைதியாய் கேட்க, அக்கா எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அக்கா, அவர் அம்மா ஊர் கிராமத்தில் தான் இருக்காங்க. ஊர் திருவிழாக்கு போகும்போது தான் பழக்கம் ஏற்பட்டது. அவங்களும் நம்ம குடும்பம் மாறித்தான் அக்கா. எப்படினாலும் நீங்க தான்க்கா அம்மா கிட்ட பேசணும். அவருக்கு நம்ம ஊர்ல வேலை கிடைச்சனால இங்க தங்கி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். யாழினி அனைத்தையும் கேட்டுவிட்டு, அவங்க வீட்டுல என்று தெரியுமா என்று கேட்டாள். இல்லக்கா, தெரியாதுக்கா. சரி, சித்திக்கிட்ட சம்மதம் வாங்குற வரைக்கும் 2 பேரும் என்கிட்ட சொல்லாம தனியா எங்கேயும் மீட் பண்ணாதீங்க, ஓகேவா என்றாள். சரி என்றவள் அவளை சந்தோஷத்தில் கட்டி அணைத்து முத்தமிட்டாள். சித்தி என்ன சத்தம் என்று கேட்டதும் 2 பேரும் ஒன்றுமில்லை அக்கா என்று கூறிவிட்டு இருவரும் அவரவர் அறைக்கு சென்றனர். அங்கு ராகவ வீட்டிற்கு வருவதை ஆவலுடன் அவனது பெற்றோர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவன் வந்ததும், ராகம் எல்லாம் ஓகே தானே என்று அப்பாவும் அம்மாவும் கேட்க அவர் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவள் ஓகே சொல்லவில்லை. அவள் தங்கை திருமணம் முடிந்ததற்கு பிறகுதான் அவள் திருமணமாம். அவள் ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று கூறினாள். எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லையப்பா, நீங்க போய் அவங்க வீட்டில் பேசலாமாப்பா என்று ராகவ் கேட்க, ராகவ், அம்மா நம்ம ஊர் பொங்கலுக்கு போயிட்டு வருவோம்பா, போயிட்டு பேசுவோம், உன்னோட சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம். இப்போதுதான் அவன் மனதில் நம்பிக்கை வந்தது. சந்தோஷமாக தேங்க்யூமா என்று இருவரையும் ஹக் செய்துவிட்டு அவன் அறைக்கு சென்றான். அம்மா, ராகவ் சாப்பிட்டு போ என்றார். வேணாம்மா, குட் நைட் என்றான். சந்தோஷத்தில் ராகவ் யாழினிக்கு போன் செய்தான். தூக்கத்தில் இருந்தவள் போனில் யார் என்று கூட பார்க்காமல் போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ என்றவுடன் போனிலேயே அவன் முத்ததை பதித்தான். இதை எதிர்பார்க்காததால் சட்டென எழுந்து போனில் யார் என்று பார்த்தாள். ராகவ் என்று தெரிந்ததும் கோபத்தில் திட்ட ஆரம்பித்தாள். உங்க ஃபாரின் பழக்கத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு. ப்ளீஸ் வெயிட், கூல் யாழினி. எங்க வீட்டில் ஊர் திருவிழா முடியவும் உங்க வீட்டுக்கு பெண் கேட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க, ஓகே? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா 1 வீக் வெளியில போகணும், பிளான் பண்ணிக்கோ. வித்தின் 2 days, ஓகே? என்னால் உங்க கூட வர முடியாது என்றால், நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, திஸ் இஸ் மை ஆர்டர், ஓகே? உங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட, அதுக்கு தான் சொன்னேன் என்று பாஸ் தோரணையில் அவன் கூறினான். மறுநாள் காலை யாழினி கவியிடம், கவி, நான் 1 வீக் ஒர்க் விஷயமா வெளியில கிளம்புறேன், போயிட்டு வந்து நான் சித்திக்கிட்ட பேசுறேன், அது வரைக்கும் நீயா எதுவும் பேசாத, கண்டிப்பா விமல் கூட தான் உன்னோட திருமணம் என்று கூறினாள். அக்கா, நிஜமாவா? தேங்க்ஸ் என்று கூறியவள் தன் அக்காவிடம் உண்மையை கூறிவிட வேண்டும் என்று நினைத்தாள். அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, நானும் அம்மாவும் சேர்ந்துதான் உன்னோட ஜாதகத்தை மாற்றி கொடுத்தோம். உன்னோட வருமானத்துக்காக தான் அக்கா, வேற எதுவும் இல்லை. என்னை மன்னிச்சிடுக்கா என்று காலில் விழுந்து கதறினாள். யாழினி ஒரு நிமிடம் யோசித்தவள், ஏன் இப்படி ஒரு யோசனை உங்களுக்கு தோணுச்சு? என் அம்மா அப்பாவுக்கு பிறகு எல்லாமே நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் என்று கூறியவள், இட்ஸ் ஓகே கவி, தேங்க்ஸ் நீ சொன்னதுக்கு, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி யாழினி சித்தி சித்தப்பாவிடம் கூறிவிட்டு கிளம்ப தயாரானாள். யாழினியுடன் சேர்ந்து இன்னும் 3 பேரையும் ப்ராஜெக்ட் விஷயமா அங்கு ராகவும் கிளம்பினான். அனைவரும் ஒன்றாக கிளம்பி மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு செல்கின்றனர். அனைவரும் அவரவர் ரூமுக்கு சென்று ப்ராஜெக்ட் வாங்க டின்னருக்கு வெளியே போவோம், யாழினி நைட் ஒர்க் இருக்கும், டின்னர் முடிச்சுட்டு நீ என் ரூமுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண கொஞ்சம் மேலே இருக்கு, ஓகே என்று கூறிவிட்டு சென்று விட்டான். இரவு 8 மணிக்கு அனைவரும் அவரவர் ரூமிற்கு சென்றனர். அனைவரும் ஃபைல்களையும் கலெக்ட் செய்துவிட்டு யாழினி ரூமிற்கு சென்றாள்.
அங்கு ராகவ் ரூமில் இல்லை. அவன் வாஷ்ரூமிலிருந்து வெளியே ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து டவலை தோளில் போட்டு முகத்தை துடைத்தவாறு வந்தவனை சற்றும் இதை எதிர்பாராதவள் அவன் அழகில் மயங்கி அவனையே பார்த்து கொண்டு தன்னை மறந்து விட்டாள். வா யாழினி என்று கூறியவன் பேக்கிலிருந்து ஒரு பனியனை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். இருவரும் ப்ராஜெக்ட் வேலையை கவனமாக முடித்து கொண்டு இருந்தனர். அவன் ஃபோன் அடித்ததும் ஃபோன் யாழினி இருக்கும் இடத்திற்கு பின்னால் இருந்ததால் அதை எட்டி எடுக்கையில் அவன் கைகள் அவளின் இடையையும் அவன் மூச்சுக்காற்று அவள் முதுகிலும் பட்டு சட்டென்று எழ முயலும்போது கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்து நிமிர்த்தினான். அவன் நிமிர்த்தியதில் அவள் உதடுகள் அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தன. இருவரும் ஒருவரில் ஒருவர் ஒரு நிமிடம் தங்களை மறந்து மீண்டும் போனில் மடியணித்ததால் சுயநினைவிற்கு வந்தவன் அவளை விடுவித்து போனை அட்டன் செய்தான். ராகவ், ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சாப்பிட்டியாப்பா என்று ராகவின் அம்மா கேட்க, எல்லாம் ஓகேம்மா என்று கூறிவிட்டு போனை கட் செய்தான். சார், ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் என்றாள். ஓகே என்று கூறுவதற்குள் அனைத்து ஃபைல்களையும் எடுத்தாள் கிளம்புவதற்கு. அப்போது சட்டென்று கரண்ட் கட் ஆகியது. அவன் பின்னால் இருப்பதை கவனிக்காமல் சட்டென திரும்பியவள் அவன் மீது இடித்து மோதியதில் மெத்தையில் விழுந்தாள். அவன் ஒருபுறம் கேண்டிலை பொருத்தி வைத்தான். லேப்டாப் வயர் எல்லாம் இருந்ததால் அவளால் எந்திரிக்க முடியவில்லை. அங்கிருந்து விண்டோஸ் அனைத்தையும் திறந்து வைத்திருந்தான். ஜன்னலின் வழியே காற்று வீசியதால் அதில் அவள் சாரி விலகி அவள் இடையின் அழகு தெரிந்ததை ரசித்து கொண்டு அவளை கை கொடுத்து தூக்கிவிட்டான். நான் கிளம்புறேன் என்றவளிடம், இங்கேயே இப்படி தடுமாறுற, எப்படி ஒரு ரூமுக்கு போவ? இங்கேயே ரெஸ்ட் எடு என்றான். மணி இப்போது 12 ஆயிருச்சு. இவனுடன் நம்மால இருக்க முடியாதுப்பா, இவன் நம்மளையே கவிழ்த்து விடுவான் என்று மனதில் நினைத்தவள், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ தாராளமா இங்கே இருக்கலாம் என்று அவள் மனதில் நினைத்ததை கூறினான். அவள் ரூம் கீழே இருப்பதால் அவளால் செல்லவும் முடியாது. ஜென்ரேட்டர் ரிப்பேரா இருக்கு சார், அரை மணி நேரத்தில் சரியாயிடும் என்று கூறிவிட்டு சென்றான். வேறு வழி இல்லாமல் யாழினி அவன் கூடயே அங்கேயே இருந்தாள். அவன் கட்டிலில் படுக்கும் முன் அவன் பேக்கில் எதையோ தேடினான். என்ன தேடுறீங்க என்று கேட்டாள். யாழினி, என் அம்மாவோட சாரி, அது எதுக்கு இப்போ உங்களுக்கு என்று கேட்டாள். திரும்பி பார்த்தவன், எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, நைட் எங்கள் அம்மாவோட சாரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்குவேன் என்றான், ஒரு குழந்தையை போல். யாழினி, உனக்கு என்னோட சாரி தருவியா என்றான். சிறிது நேரம் அவன் தூங்க முடியாமல் சிரமப்படுவதை பார்த்து அவனிடம் தன் முந்தானையை மட்டும் நீட்டினாள். அவன் சந்தோஷத்தில் வேகமாக வாங்கி கொண்டு அவள் அருகிலேயே ஒரு குழந்தையைப் போல் படுத்து கொண்டான். அவளும் அசையாமல் அவன் அருகிலேயே படுத்து உறங்கினாள். காலையில் அவளுக்கு முன்பாகவே எழுந்தவன் குளித்துவிட்டு டவல் மற்றும் பனியனை அணிந்து கொண்டு தன் தலையை துவட்டியபடியே வெளியே வந்தான். அப்போது கண் விழித்தவள் அவனின் தோற்றத்தைக் கண்டு, இரவில் ஒரு குழந்தை போல் இருக்கிறான், இப்போது அவளால் அவன் நம்மை கிரங்கடிக்கிறானே, ஓ மை காட், முதலில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் நினைத்தவள் அருகில் அவன் வந்தவன் தன் கேசத்தை துவட்டும் சாக்கில் நீரினை அவள் மேல் தெறிக்க செய்தான். அதில் அவள் உடல் சிலிர்த்ததை பார்த்து ரசித்தவன் சாரி அலினி என்று கூறிவிட்டு அவளுக்கு பின் நின்று சிரித்து கொண்டான். கிளம்பும் அவசரத்தில் அவள் போனை அங்கேயே விட்டு சென்று விட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் கிளம்பிவிட்டாளா என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு கால் செய்தான். போன் அங்கே அடிப்பதை பார்த்தவன், என்ன பேர் வருகிறது, வித்தியாசமா இருக்கே என்று அவள் மீண்டும் அவன் நம்பரில் டயல் செய்தான். போனில் அவள் காதல் கனவா என்று அவன் பேரை சேவ் பண்ணி வச்சிருந்தா. அடிப்பாவி, இப்படியெல்லாம் யோசிச்சு பேர் வச்சுட்டு எவ்வளோ அமுங்கனியா இருக்கான், இருக்கட்டும் நேரில் பார்த்துக்கிறேன் என்று போனை எடுத்துக்கொண்டு கீழே வந்து அவர்கள் மீட்டிங் கிளம்பினார்கள். அவன் அந்த பேரை பார்த்ததே அவளிடம் கூறவும் இல்லை. அவன் கால் செய்தது அவன் போனிலிருந்து டெலீட் பண்ணியதால் அவளுக்கும் அது தெரியவில்லை. இவர்கள் இருவரும் உடன் வந்தவர்கள் அனைவரும் காரில் ஏறி மீட்டிங் கிளம்பினார்கள். யாழினி, ஆல் தி பெஸ்ட், இந்த ப்ராஜெக்ட் நமக்குத்தான் கிடைக்கணும், கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணு என்று ராகவ் யாழினியிடம் கூறினான். அவர்கள் கம்பெனி போல் இன்னும் 2-3 கம்பெனிகள் அங்கு இருந்தனர். யாழினியும் அவர்கள் ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் செய்ய ராகவ் யாழினியும் இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கரெக்டாக பதிலளித்தனர். சிறிது நேரம் கலந்து ஆலோசித்து ராகவன் கம்பெனிக்கு ப்ராஜெக்டை அளித்தனர். சந்தோஷத்தில் வெளியே வந்தவன் யாழினியை படக்கென்று அணைத்து முத்தமிட்டான். தேங்க்ஸ் யாழினி, உன்னோட ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருந்துச்சு என்று. அவன் அணைப்பில் இருந்து விடைபெற்றவள், உங்கள் ஃபாரின் பழக்கத்தை என்கிட்ட காட்டாதீங்கன்னு என்று அதட்டினாள். மேடம், ரொம்ப கோபப்படுற மாதிரி நடிக்காதீங்க என்று அவன் கூறியவுடன், நீ என்னோட பெயரை எப்படி சேவ் பண்ணியிருந்தேன்னு நான் பார்த்துட்டேன் என்று அவன் கூறியவுடன் சட்டென நின்றவள் அவனை திரும்பி பார்த்தாள். அவன் பார்த்ததும் ஐ லவ் யூ டி என்று அவளை பார்த்து கூறினான். அவன் அப்படி கூறியதும் வெக்கத்தில் அவள் முகம் சிறந்து புன்னகையுடன் வேகமாக சென்று காரில் ஏறிக்கொண்டாள். மறுநாள் அங்கிருந்து அனைவரும் ஊருக்கு கிளம்பினார்கள். ஸ்டாஃப் அனைவரையும் ட்ராப் பண்ணிட்டு இறுதியாக யாழினியை இறக்கிவிடச் சென்றான். அப்போது அவன் யாழினியிடம், நெக்ஸ்ட் வீக் எங்கள் ஊரில் பொங்கல் திருவிழா, ரொம்ப வருஷம் கழிச்சு நானே போகிறேன், நீ என் கூட வர்றியா என்று கேட்டான். எந்த ஊர் என்று அவனிடம் கேட்டாள். கோவை அருகில் ஒரு கிராமம் என்றான். நாங்களும் நெக்ஸ்ட் வீக் சித்தியோட கோயிலுக்கு போகிறோம், அதுவும் அந்த பக்கம்தான். என் தங்கை ஒரு பையனை லவ் பண்றாள், அந்த பையனும் அந்த ஊரு தான்.
கவிக்கிட்ட விசாரிச்சுட்டு அந்த பையனோட டீட்டெயில்ஸ் தரேன், எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லலாமா என்று ராகவிடம் கேட்டாள். பண்ணிட்டா போச்சு. அவள் இறங்கும் இடம் வந்ததும் காரை நிறுத்தினான். அவள் இறங்கும் முன் அவள்கள் கைகளை பிடித்தவன் அவள் கையில் ஒரு பார்சலை கொடுத்து பிரித்து பாரு என்றான். அவள் நிறத்திற்கேற்றாற்போல் அழகிய பட்டு சாரி இருந்தது. சாரி நல்லா இருக்கே, அதை பார்த்ததும் நல்லா இருக்கே என்றாள். இது உனக்குத்தான் யாழினி. ஊருக்கு வரும்போது நீ கட்டிட்டு வா என்றான். சரி என்று அவர் கண்களால் அவனுக்கு பதிலளித்தாள். அதில் மயங்கியவன் அவள் கைகளை பிடித்து முத்தமிட்டு அவளை பிரிய மனமில்லாமல் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 4 இன்னும் 2 to 3 days நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.